கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்தவர் நர்ஸ் நிமிஷா பிரியா. 36 வயதான இவர் மேற்காசிய நாடான ஏமனில் நர்ஸாக பணிபுரிந்து வந்தார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஏமனில் நர்ஸாக பணியாற்றிய போது அந்த நாட்டைச் சேர்ந்த தலால் அப்தோ மஹ்தி என்பவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அதுமுதல் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. வழக்கை விசாரித்த அந்நாட்டின் நீதிமன்றங்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தன. இதையடுத்து அந்த நாட்டின் அதிபருக்கு கருணை மனு அனுப்பப்பட்டது. இதற்கிடையே ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் சனா என்ற பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த பகுதி ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் தில்லியில் இருக்கும் ஏமன் நாட்டு தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏமன் நாட்டில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள கேரள நர்ஸ் நிமிஷா பிரியா அரசுக்கு எதிராக போரிட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சி படையினர் பிடியில் இருக்கிறார். அதிபர் ரஷத் அல் அலிமி நிர்வாகத்துக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் சுப்ரீம் கவுன்சில் தலைவராக உள்ள மெக்தி அல் மெஸ்கட் என்பவர்தான் மரண தண்டனையை அறிவித்துள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக உள்ள ஈரான் நாடு நிமிஷா பிரியா விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.